Good morning students, welcome to 11th standard economics 5th lesson market structure and pricing. Okay, so last class la we can discuss the how output and price determination under monopolistic competition both long run and short run அப்படிங்கறத discuss பண்ணோம். Okay, so today's class we are going to discuss about the concept of waste of monopolistic competition. Okay, so monopolistic அப்படினா என்னடா பார்த்தா different same varieties of goods ஆனா differentiated அவங்க ப்ராடக்ட்ல ஒரு சில சேஞ்சஸ் இன்னோவேட்டிவாக கொண்டு வந்து they can produce to more அப்படின்னு பார்த்தோம். சரியா, அப்போ சேம் வெரைட்டிஸ் ஆஃப் குட்ஸே நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இப்போ டூத் பேஸ்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு என்னது ஓரளவுக்கு கன்சிடரபிள். ஓகே, ஒரு 5 வெரைட்டிஸ் அந்த மாதிரி இருந்தால் ஒரு 10 வெரைட்டிஸ் இருந்தால் கம்ஃபர்டபுள். ஓகே, வேஸ்ட் ஆகாது. அதே வந்து அந்த ஐடியல் லெவலை தாண்டி மோர் தென் 10-50 ஒரு பேஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா நியர்லி 50 to 100 இருக்கலாம். சரியா, அப்போ அது வந்து வேஸ்டேஜ் தானே. அப்போ அந்த மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனில் இந்த டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால என்னென்ன இதெல்லாம் வேஸ்டேஜ் ஆகும் அப்படிங்கிறத இந்த ஹெட்டிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஸோ ஜென்ரலி தேர் ஆர் 5 kinds of wastage of monopolistic competition. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கடா, ஐடியல் கெப்பாசிட்டி. ஸோ unutilized capacity is the difference between the optimum output that can be produced and the actual output produced by the firm. ஓகேவா, அதாவது அன்யூட்டிலைஸ்டு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஆப்டிமம்னா கரெக்டான அளவு. ஆப்டிமம்னா என்னடா, கரெக்டான அளவு. எவ்வளோ நம்ம ஃபேம்னால் எவ்வளோ கெப்பாசிட்டி எவ்வளோ நம்ம ஆப்டிமமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதில் நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணோம், இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அன்யூட்டிலைஸ்ட் ஆர் ஐடியல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, பட் இன் லாங் ரன் எ மோனோபோலிஸ்டிக் firm produces the deliberately output which is less than the optimum output, that is the output corresponding to the minimum average cost. So this is done mainly to create artificially and raises prices. So this leads to excess capacity which is actually a waste of monopolistic competition. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமுமே அண்டர் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமோட கெப்பாசிட்டியை விட they can produce the less than output தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரியா, அப்போ கம்மியான அவுட்புட்டை மினிமம் ஆவரேஜ் காஸ்ட்டு செலவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, வேணுனே அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஸ்கேர்சிட்டின்னு என்னமா பற்றாக்குறைன்னு சொல்கிறோம் இல்லையா, டிமாண்டு ஆர்டிஃபிஷியலாக ஸ்கேர்சிட்டி டிமாண்டை க்ரியேட் பண்ணி ப்ரைஸ் என்ன பண்ணிடுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நேச்சுரலாக ப்ரைஸ் என்னாக ஆரம்பிச்சிடும், ஹை வேஸ்ட் ப்ரைஸாக மாறிடும். சரியா, ஸோ this is leads to the excess capacity which is actually a waste in monopolistic competition. அப்போ இவங்க ஆர்டிஃபிஷியலாக டிமாண்டை க்ரியேட் பண்ணி ப்ரைஸை ரைஸ் பண்ணுறதுனால அது என்னவா மாறுது, எக்ஸஸ் கெப்பாசிட்டி, ஃபேமோட எக்ஸஸ் கெப்பாசிட்டியாக வெளியில் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஓகேவா, ஸோ அதை வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த 5.8 டயக்ராமில் MF quantity of output refers to the unused capacity. So if output OF is produced, the society will get larger quantity with a lower price. ஓகேவா, அப்போ அந்த OF வரைக்கும் குவான்டிட்டி வரைக்கும் அவங்க அவுட்புட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கம்மியான ப்ரைஸில் அதிகமான குவான்டிட்டி வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம். வேணுன்னே அவங்க ஆர்டிஃபிஷியலாக டிமாண்டை க்ரியேட் பண்ணி MF குவான்டிட்டி அளவுக்கு மட்டும் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸை வந்து நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா, இது ஒரு வேஸ்டேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். எப்படி இது அன்எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுதுன்னா, அண்டர் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் த ஃபர்ம்ஸ் ப்ரொடியூஸ் லெஸ் தென் ஆப்டிமம் அவுட்புட். அவங்களோட ஆப்டிமம் லெவலை விட கம்மியான, ஏன்னா அதே ப்ராடக்ட்டை நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதனால் இவங்களோட லிமிட் அவங்க ஃபோமில் வந்து ஒரு 500 அவுட்புட் கூட கொடுக்க முடியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே வெரைட்டியாக நிறையா பேர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஒரு 300 ஒரு 200 அவ்வளோ மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரியா, அப்போ as a result the productive capacity is not used to fullest extent. This will lead to the unemployment of human resource also. அப்போ 500 யூனிட் கொடுக்குறப்ப ஒரு 50 பேர் ரெக்வயர்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அது வந்து அவங்களோட கெப்பாசிட்டியோட லெவல். ஆனால் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதே 300 தானே. அப்போ அவங்க எவ்வளோ பேர் அதை எம்ப்ளாய்மெண்ட் பண்ண முடியும், அந்த 50 பேர் தேவையில்லை, ஒரு 30 பேர்த்துக்கோ 25 பேர்த்துக்கோ எம்ப்ளாய்மெண்ட் தான் கொடுக்க முடியும். சரியா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் கிரியேட்ஸ் த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். அடுத்தது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் என்னது வேஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, there is a lot of waste in competitive advertisements in monopolistic competition. So the wasteful and competitive advertisements leads to the high cost to the consumer. It is also claimed that advertisements cheat the consumers by giving false information about the product. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, செல்லிங் காஸ்ட்னு
ஸோ மோனோபொலிஸ்டிக் காம்படிஷனில் அவங்களோட ப்ராடக்டை வந்து பாப்புலரைஸ் பண்ணுறதுக்காக தே கேன் கிவ் த செல்லிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட். ஓகேவா? ஸோ எல்லா வெரைட்டிலேயே இப்போ டூத் பேஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ அவங்களோட பிராண்ட் வந்து பீப்புளுக்கு கன்சியூமருக்கு போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நிறையா காஸ்ட் வந்து செலவு வந்து பண்ணுறாங்க. அப்படி காஸ்ட்டு செலவு அதிகமாக பண்ணுறப்ப அந்த காஸ்ட்டு எதில் தான் இன்க்ளூட் ஆகும், ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்டில் தான் இன்க்ளூட் ஆகும். சரியா? அது இல்லாமல் நிறைய எஃபெக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ டிட்டர்ஜென்ட் பவுடர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம்ல தாங்க, ஒரு பக்கெட் இருக்கும், அதுக்குள்ளே அந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் தண்ணியில் வாட்டரில் கலப்பாங்க, உள்ளே போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க்காக கரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், வெளியில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஃபுல் பியூர் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அது எந்த இதுலேயுமே அந்த மாதிரி பண்ணவே முடியாது ரியல் லைஃப்பில். ஓகே? அந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை பற்றின ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க பீப்புள் கிட்ட. சரியா? ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த வேஸ்டேஜ் ஆஃப் த மோனோபொலிஸ்டிக் காம்படிஷன். ஓகே? அடுத்து பார்த்தீங்கன்னா டூ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் குட்ஸ். நானே சொன்னேன் இல்லையா, டூத் பேஸ்ட்டு, சோப்பு, ஸோ இந்த மாதிரி இதுலலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் தேவையில்லை. ஓரளவுக்கு வெரைட்டிஸ் அப்படின்னா இட் இஸ் கன்சிடரபிள். இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் வந்து தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ introducing too many varieties of the good is another waste of monopolistic competition. The goods are differ in size, shape, style and color. So a reasonable number of varieties should be sufficient. Okay, ஒரு reasonable அப்படின்னா அதுவே போதுமானது. But cost per unit can also be reduced if only a few varieties are produced in larger quantity instead of large variety with small quantity. Okay, large variety அதே small quantity இருக்கிறப்ப average cost அதிகமாகி price increase ஆயிரும். ஓகேவா? அப்போ ஓரளவுக்கு ஃபியூ வெரைட்டிஸ் ஆஃப் குட்ஸ் இருந்தாலே தட் இஸ் கன்சிடரபிள், தட் இஸ் சஃபிஷியன்ட். அப்போ ஆவரேஜ் காஸ்ட் கம்மியாகி மார்க்கெட்டில் அந்த குட்ஸ் எப்படி கிடைக்கும், நமக்கு கம்மியான ப்ரைஸில் வந்து கிடைக்கும். அடுத்தது பாருங்கடா, இன்எஃபிஷியன்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, நிறைய இன்எஃபிஷியன்ட் ஃபார்ம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். எப்படின்னு பார்க்கலாம். Under monopolistic competition, inefficient firms charge prices higher than their marginal cost. Such type of inefficient firms should be kept out of the industry, but the buyer's preference for such product, mostly due to the emotions, enable the inefficient firms to continue to exist. Okay va? So efficient firm cannot drive out the inefficient firms because sometimes the efficient firms may not able to spend money on attractive advertisement to the lure the buyers. So in reality, the consumer are mostly emotional rather than rational, as stated by Richard Taylor, the Nobel Prize winner for the year 2017. So rational decisions are made by mind, but emotional decisions are made by heart. Okay, excellent description அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறையா இன்எஃபிஷியன்ட் ஃபோம் வந்து மார்க்கெட்டில் வந்து க்ரியேட் ஆயிரும். சரியா? அப்போ நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கிற ஃபோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, நல்ல குவாலிட்டியான குட்ஸாக இருக்கும், ஆனால் அவங்களால எஃபிஷியன்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அவங்க ப்ராடக்டை பாப்புலரைஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க கிட்ட காசு இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்எஃபிஷியன்ட் ஃபர்ம் என்ன பண்ணுவாங்க, நல்ல பாப்புலர் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரியெல்லாம் க்ரியேட் பண்ணி கன்சியூமர் அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி அட்ராக்ட் பண்ணிட்டோம், எமோஷ்னலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராடக்ட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அது குவாலிட்டியே இல்லை அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக மார்க்கெட்டை விட்டு போக வேண்டிய ப்ராடக்ட்டு, பட் எமோஷ்னலாக நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதை வந்து விடவே முடியாது. ஓகேவா? அதைத்தான் அழகாக சொல்லியிருக்காங்க பாரு, ரியாலிட்டி கன்சியூமர் ஆர் மோஸ்ட்லி எமோஷ்னல் ரேதர் தென் ரேஷ்னல். ரேஷ்னல்னா நாலேஜபிள். அப்போ நம்மளோட மைண்டை கேட்டு ஒர்க் பண்ணுறதில்ல, சில சமயம் நம்ம எப்படி கேட்டு பண்ணுறோம், நம்மளோட எமோஷ்னலை கேட்டு தான், ஹார்ட்டை கேட்டு தான் ஒர்க் பண்ணுறோம். அந்த மாதிரி ஆயிடுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெசிஷன் வந்து இட் இஸ் ராங். இதுவும் எதனால் க்ரியேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி மோனோபொலிஸ்டிக் காம்படிஷனால் க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் அண்ட் ஆல் வேஸ்டேஜ் ஆஃப் த மோனோபொலிஸ்டிக் காம்படிஷன். ஓகே, மோனோப்சோனி அப்படின்னா என்னடா, ஒன் பையர் ஒன் செல்லர். ஓகேவா? அதாவது ஒரு ஒன் பையர் ஒன் செல்லருங்கிறது நாட் அன் இண்டிவிஜுவல். ஓகே, ஸோ ஒரு இண்டிவிஜுவல் கண்ட்ரியாக இருக்கலாம், அதர்வைஸ் என்னது இண்டிவிஜுவல் ஃபோம் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, பாரு, monopsony is the market structure in which there is only one buyer of the goods and service. If there is only one customer for a certain goods, that customer has monopsony power in the market for that good.
So monopsony is analogous to monopoly, but monopsony has market power on the demand side rather than the supply side. இப்போ நம்ம ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே அக்ரிமெண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரிலேருந்து ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் சைனா மட்டும் நம்ம கண்ட்ரியில் அந்த ப்ராடக்ட்டுக்கான அக்ரிமெண்ட் போட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த சைனாவுக்கு பேர் என்னடா மோனோப்சோனி நாட் மோனோபோலி. ஓகேவா? ஸோ அவங்களும் மோனோபோலி தான், பட் மோனோப்சோனி அப்படிங்கிறது ஒன்லி ஒன் பையர். ஓகே, மோனோப்சோனி அப்படிங்கிறது என்னடா ஒரே ஒரு பையர் மட்டும் இருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் டிஸ்கிரைப்ட் as the monosody. ஓகேவா? bilateral monopoly அப்படிங்கிறது one buyer one seller. पर bilateral monopoly refers to the market situation which there is the single producer monopolist of the product versus the single buyer monopsonist of the product. monopolyங்கிறது single seller, monopsony அப்படிங்கிறது single buyer, bilateral அப்படிங்கிறது ரெண்டும் சேர்ந்தது one buyer one seller between the countries. இப்போ ரெண்டு கண்ட்ரிக்குள்ள அக்ரிமெண்ட் போட்டு எங்கிட்டிருந்து நீ வாங்கிக்கோ, உங்கள்கிட்ட நம்ம இப்போ குட்ஸ் அண்ட் சர்வீஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப ஒன்று வந்து பையிங் கண்ட்ரி, இன்னொன்று வந்து செல்லிங் கண்ட்ரியாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் வி டிஸ்கிரைப்ட் as the bilateral monopoly. ஓகே, அடுத்து பாருங்கடா டியோபோலி. இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் மோனோபோலி பார்த்தோம், மோனோபோலிஸ்டிக் பார்த்துட்டோம். சரியா? அடுத்தது டியோபோலி, ஒலிகோபோலி. ஓகே, டியோபோலி அப்படின்னா என்னடா டூ செல்லர்ஸ். ஓகே, எத்தனை செல்லர்ஸ் மட்டும் இருப்பாங்க? டூ செல்லர்ஸ் மட்டும் இருந்தாங்கன்னா தட் இஸ் வி டிஸ்கிரைப்ட் as the டியோபோலி. பாரு, duopoly is a special case of the theory of oligopoly in which there are only two sellers. So both the sellers are completely independent and no agreement exists between them. So even though they are independent, a change in the price and output one will affect the others and may set off chain of reactions. So a seller however assumes that it is the reviewer in unaffected by what he does. In that case he takes only his own direct influence on the price. ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க தங்க, டியோபோலி அப்படிங்கிறது டூ செல்லர்ஸ். எத்தனை செல்லர்ஸ்டாக இருப்பாங்க? ரெண்டு செல்லர். ஓகே, அதில் ரெண்டு பேரும் இண்டிபெண்ட் தான். எவ்வளோ ப்ரைஸ் அவுட்புட்டை டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்களே டிசைட் பண்ணிக்குவாங்க, ப்ரைஸையும் அவங்களே டிசைட் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஒரு ஃபார்மோட ரியாக்ஷன் ஆஃப் த ரிவியூவல் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபார்மை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ரெண்டு பேரும் ஒரே ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் உனக்கு தெரியாமல் உன்னோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், அதே ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸை கம்மி பண்ணி ஏதாவது ஆஃபர் பண்ணி இது பண்ணாங்கன்னா ஒரே ப்ராடக்ட் தானே, ப்ரைஸ் எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே தான் ஆக்சுவலாக கன்சியூமர்ஸ் வந்து போவாங்க. சரியா? அப்போ ஒரு ஃபார்மோட ரியாக்ஷன் இட் ஷுட் பி அஃபெக்டட் த அனதர் ஃபார்ம். ஆனால் ரெண்டுமே இண்டிபெண்ட் தான். எவ்வளோ அவுட்புட்டு, எவ்வளோ ப்ரைஸு, ப்ராஃபிட் எல்லாமே இண்டிபெண்ட் தான். ஆனால் ஒரு ஃபார்மோட இது வந்து மற்ற ஃபார்மையும் என்ன பண்ணும், இட் ஷுட் பி அஃபெக்டட். ஓகேவா? ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கடா. ஈச் செல்லர் இஸ் ஃபுல்லி அவேர் ஆஃப் ஹிஸ் ரிவியூவல் மோட்டிவ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஓகே, ரெண்டு ஃபார்முமே எப்படி இருக்கணும், ஃபுல் அவேராக இருக்கணும். அனதர் ஃபார்மை கண்டிப்பாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதோட மோட்டிவ், அதோட ஆக்ஷன் எப்படி இருக்குது, ப்ரைஸ் எவ்வளோ, அவுட்புட் எவ்வளோ அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். போத் த செல்லர்ஸ் மே பி கொல்யூட்னா என்னமா சீக்ரெட்ஸ், அவங்களுக்குன்னு சில சீக்ரெட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. தே அக்ரீட் ஆன் ஆல் மேட்டர்ஸ் ரிகார்டிங் த சேல் ஆஃப் த கமாடிட்டி. தேர் ஆர் என்டர் இன் டு த கட்ரோட் காம்படிஷன். ரெண்டு பேர்த்துக்குள்ளே எப்படி இருக்கணும், கட்ரோட் காம்படிஷனாக இருக்கணும். அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரெண்டு பேருமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஒரே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறப்ப அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த கட்ரோட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். தேர் இஸ் நோ ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன். இதில் என்ன இருக்கக்கூடாதுன்னா ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இருக்கக்கூடாது. ரெண்டு பேருமே சேம் ப்ராடக்டை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ தே ஃபிக்ஸ் ப்ரைஸ் ஃபார் தயர் ப்ராடக்ட் வித் வியூ டு மேக்ஸிமைசிங் த ப்ராஃபிட். இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனோட இதாக இருக்கனால இவங்களோட மெயின் மோட்டிவும் என்னவாக தான் இருக்கும், டு ஏர்ன் எ ப்ராஃபிட். ஓகேவா? அடுத்தது ஒலிகோபோலி. ஒலிகோபோலினா என்னடா, ஃபியூ செல்லர்ஸ். Okay, few sellers they can produce either homogeneous product or differentiated product. ஒரே மாதிரி few sellers இப்போ ஒரு 5 பேர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 5 பேரும் ஒரே ப்ராடக்டையே ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுக்கு பர்ஃபெக்ட் க்ளோஸ் சப்ஸ்டியூட்டாக இருக்கிற டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்டையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? தட் இஸ் வி டிஸ்கிரைப்ட் as the oligopoly. Oligopoly is the market situation in which there are few firms are selling homogeneous or differentiated product. Okay, examples are oil, gas. It is difficult to pinpoint the number of firms in competing among the few. Okay va? So with only the few firms in the market, action of the one firm is likely to affect the other firms. So only few firms இருக்கறனால ஒரு firmோட action மற்ற firms கண்டிப்பா என்ன பண்ணும், it should be affected. Okay va? So இதோட important features பாருங்கடா. features of oligopoly, few large firms. Okay va? So இதுக்கு example என்னடா சொல்லலாம், airlines, automotive, banking companies இதெல்லாம் பார்த்தீங்கன்னா few firms தான் இருப்போம். அவங்க either homogeneous product or differentiated product வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, பாரு
very few big firms own the major control of the whole market by producing major portion of the market demand. அப்போ whole countryலையுமே இந்த few big firms என்ன பண்ணிடுவாங்க, majority of the product வந்து அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, few large firms. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா interdependence among firms. The price and quality decision of a particular firm are dependent on the price and quality decision of the rival firms. ஓகே, ஸோ அவங்களோட ஆப்போசிட் ஃபார்ம்ஸுக்கு ஓகேவா, அவங்களோட காம்படிட்டிவ் ஃபார்மை வச்சு அவங்களோட price and output வச்சு தான் இவங்களும் என்ன பண்ணணும், they also determine their price and output or quality of output. அடுத்து பார்த்தீங்கன்னா group behavior. ஓகே, the firms under oligopoly realizes the importance of mutual cooperation between the firm. ஏன்னா only few firms மட்டும் இருக்கனால அவங்களுக்குள்ள கம்பல்சரி என்ன இருக்கணும், mutual cooperation வந்து இருக்கணும். சரியா, ஏன்னா ஒரு ஃபார்மோட என்னது ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிவிவல் ஃபார்ம்ஸை வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். சரியா, ஸோ அதனால் அவங்களுக்குன்னு என்னடா இருக்கணும், மியூச்சுவல் கோஆப்ரேஷன் கம்பல்சரி இருக்கணும். ஓகேவா, அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட். த ஒலிகோபோலிஸ் டு ட்ரைஸ் சேல்ஸ் எய்தர் பை அட்வர்டைசிங் ஆர் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். அப்போ அந்த 5 ஃபார்மில் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபார்ம் பர்டிகுலராக வெளியில் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அவங்களோட சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், அதர்வைஸ் என்ன பண்ணணும், குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட். பர்ஃபெக்ட் ஒலிகோபோலி மீன்ஸ் ஹோமோஜினியஸ் ப்ராடக்ட் அண்ட் இம்பர்ஃபெக்ட் ஒலிகோபோலி டீல்ஸ் வித் த ஹெட்ரோஜினியஸ். ஓகேவா, ஸோ பர்ஃபெக்ட் ஒலிகோபோலினா கண்டிப்பாக அந்த ஃபியூ லார்ஜ் ஃபார்ம்ஸை தே கேன் ப்ரொடியூஸ் வித் த ஹோமோஜினியஸ். ஹோமோஜினியஸ்னால் என்னமா, சேம் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். பட் என்னது இம்பர்ஃபெக்ட் ஒலிகோபோலி அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேட்டட். ஹெட்ரோஜினியஸ்னால் என்னடா, டிஃப்ரென்ஷியேட்டட், பலதரப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட்டையும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிஜிடிட்டி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஒலிகோபோலி. ஓகே, so it implies that prices are difficult to be changed. ஓகேவா, ஒரு firm price சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக மற்ற firmஸும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாம். அதனால் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணுறது வெரி டிஃபிகல்ட். அதனால தான் இது என்ன ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க, ப்ரைஸ் ரிஜிடிட்டி. The oligopolistic firm do not change their prices due to the fear of reviewers reaction. ஓகே, ஸோ ஒரு firm ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி மற்ற 4 firmம் பண்ணலை அப்படின்னா அந்த ஒரு firm வந்து it should be affected. அப்போ அந்த ப்ரைஸ் ரிஜிடிட்டி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஒலிகோபோலிஸ்ட். Are you clear தங்க? That's all in this lesson. So இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரைஸஸில் என்னடா பார்த்தோம், காசஸ் மார்க்கெட்டோட மீனிங், கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம், அதோட கிளாசிஃபிகேஷன் தான் இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். அதில் மார்க்கெட் அக்கார்டிங் டு ஏரியா பார்த்தோம், டைம் பீரியட் பார்த்தோம், குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் பார்த்தோம், கடைசியாக நம்ம பார்த்தது மார்க்கெட் கிளாசிஃபைட் அண்டர் த காம்படிஷன். அதில் தான் பர்ஃபெக்ட் காம்படிஷன், இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன், இதை தான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் என்னென்னடா பார்த்தோம், மோனோபோலி, மோனோபோலிஸ்டிக், அடுத்தது டியோபோலி, ஒலிகோபோலி, இந்த 4 கான்செப்ட்ஸ் வந்து இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆர் யூ கிளியர் தங்க? தேங்க்யூடா.